ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம திருக்குறளை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் எவ்வளோ பெரிய கிரேட்டுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது திருக்குறளை அப்படியே மக்கப் பண்ணி மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிடுவேன். அதோட அர்த்தம் தெரியாது. ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம் அந்த திருக்குறள் நம்ம வாழ்க்கையோடு எவ்வளோ அழகாக ஒத்து வருது அப்படிங்கிறது எனக்கு லேட்டாக தாங்க புரியுது. அதுவும் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் சொல்லி அதோட விளக்கத்தை சொல்லி கொடுக்கணுங்க. அப்போ தான் இந்த வன்முறை, பாலியல் தொல்லை, கொலை இதெல்லாம் குறைஞ்சி சொசைட்டியில் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஒரு தன்மை மலருங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறளை பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நமக்கு ஒருத்தர் எவ்வளோ பெரிய தீங்கு செய்தாலும் அவர் வெட்கப்படுற அளவுக்கு நம்ம அவருக்கு நல்லதே செய்யணுங்க. இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் முக்கியம், இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே. நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ.